இஸ்ரேலோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவோட பேக்கப். அதையும் தாண்டி அவர்களோட திறமை அப்படின்னு சொல்றதுல இங்க மிகையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவே ஆடி போயிருக்கு. இப்ப லெபனானுக்குள்ள இஸ்ரேல் நடத்தின கோர தாண்டவத்துல. இதுல பல நபர்கள் பெரிய அளவு அதிர்ச்சி. என்னன்னு கேட்டா, ஈரான்ல இருந்து ஒட்டுமொத்தமா அந்த ஒரு கூட்டத்துக்கே அதிர்ச்சி. திடீர்னு ஒரு செய்தி, ஹசன் நஸ்ரல்லாவுக்கே அடிபட்டுருச்சு. அவரே போய் சேர்ந்துட்டார். அப்படிலாம் பெரிய அளவு செய்திகள் வந்துச்சு. ஆனா, அவரு போய் சேரல. அவருக்கு அடியும் படல. என்ன ஒண்ணு மனுஷன் லேட்டா 2 நாள் கழிச்சு வந்து தான் அத சொன்னார். அதனால அந்த ஒரு பெரும் குழப்பம். ஹசன் நஸ்ரல்லா சேஃபா தான் இருக்கார். இந்த பேஜர் தாக்குதல்ல அவர் பெரிய அளவு சிக்கிக்கல அப்படிங்கிறது தான். இந்த பேஜர் தாக்குதல பண்ணது மூலியமா, இன்னமும் பல வெடிகுண்டுகள லெபனானுக்குள்ள இஸ்ரேல் உளவுத்துறைகள் ஒளிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிப்போச்சு. இப்பதான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. எப்படி ரொம்ப ஹை வேல்யூ டார்கெட் ஏறக்குறைய சில தளபதிகள்லாம் 3 வருஷமா வெளி உலக பார்வைக்கே வரல. அந்த தளபதிகளையே குறி வச்சு எப்படி தூக்குனார்கள் அப்படின்னா, இந்த மாரி சிஸ்டத்துக்குள்ள பூரா ஊடுருவிக்கார்கள். சரி, இப்படி இந்த பேஜர் சிஸ்டத்துக்குள்ள ஊடுருவி இத வெடிக்க வச்சிருக்கார்கள். ஓகே. இதே போல பல விஷயங்கள் இன்னமும் உள்ளுக்குள்ள இருக்கு. நாங்க நெனச்சா உங்கள கதி கலங்க வச்சுருவோம் அப்படின்னு திருப்பியுமே மிரட்டுறாங்க. அதே சமயம் வெடிக்க வைக்கிற அளவுக்கு அந்த பேஜர்களோட டெக்னாலஜி அவர்கள் சின்க்ரோனைஸ் பண்ணி வச்சிருக்கும்போது, அதுல உள்ள டேட்டாக்கள உருவாம இருப்பார்களான்னு கேட்டா, அது பெரிய சந்தேகம்லாம் பட தேவையில்ல. உருவி இருப்பார்கள். இப்ப என்டயர் பிளானே எங்கேயோ ஒரு பக்கம் கசிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஹிஸ்புல்லா ஈரான காட்டிலும் பெரிய அளவு கோட்ட விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மைய சொல்லப்போனா ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய பேர். ஈரானோட கூட்டாளி நாடுகள், இயக்கங்கள் இல்ல ஈரானால வளர்த்து விட்ட ஆட்கள்லயே ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பேர் இருக்கு. தனியாவே. நல்ல ஒரு ராணுவம் மாரி செயல்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதே மாரி அந்த சிஸ்டமேட்டிக்கா ஹிஸ்புல்லாவோட ராணுவ வடிவமைப்பாகட்டும், பெரிய அளவு அங்க குடுக்கக்கூடிய ப்ரமோஷன்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரே சீரா இருக்கும். தளபதிகள இஸ்ரேல் மாத்தி, மாத்தி தட்டி தூக்குனாலும், களத்துக்கு அடுத்தடுத்த தளபதிகள ரொம்ப வேகமா கொண்டு வர மாரி தான் டிசைன் பண்ணியே வச்சிருப்பாரு. இந்த மாரி பல விஷயத்த ஹிஸ்புல்லாவ நோக்கி அடுக்கிக்கிட்டே போவார்கள். ஆனா, அப்படி அடுக்கிக்கிட்டே போனத பூரா சறுக்குற மாரி தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, இந்த பேஜர்ல எப்படி குண்டு வைக்கப்பட்டுச்சு? பல படங்கள்ல பார்த்திருக்கோம். பல நிகழ்வுகள்லயும் பார்த்திருக்கோம். திருடன பிடிக்க மாறு வேஷத்துல போகக்கூடிய போலீஸ்கள். இல்ல கண்காணிக்கிறக்காக மாறு வேஷத்துல இருப்பார்கள். கடைக்காரனா இருப்பார்கள். பக்கத்து வீட்டிலேயே குடி போயிருப்பார்கள். இல்ல அந்த வழியில ஐஸ் வித்து போறவன், பஞ்சு மிட்டாய் வித்துட்டு போறவன், இந்த மாரி காட்சிகள்லாம் அரங்கேறும். அதே மாரி சம்பவம் தான். கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல். அதுல மொசாட்டும் போய் வசமா மாட்டியிருக்கு. உதாரணமா இஸ்ரேல் கிட்ட இருந்து தப்பிக்கணும். இஸ்ரேல் உளவுத்துறை கிட்ட இருந்து தப்பிக்கணும். அமெரிக்காவோட சிக்னல் உளவுத்துறை கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் செல்போன தூக்கி வீசிருவோம். இனிமே நம்ம பேஜர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட திட்டத்த ஹிஸ்புல்லா போட்டுச்சு. இந்த திட்டங்கள போடக்கூடிய அதே சமயத்துல, நம்மளே பேஜர விக்க ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, இஸ்ரேலோட உளவுத்துறையும் திட்டம் போடுது. இந்த திட்டத்த போட்டு இவர்களே ஒரு பேஜர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிய ஆரம்பிக்கிறார்கள். எங்க போய் ஆரம்பிக்கிறார்கள் அப்புட்ன்னா, எங்க இவனுங்க சந்தேகப்பட மாட்டாய்ங்களோ, அந்த இடத்துக்கு போவோம். அப்படின்னு சொல்லி ஹங்கேரியில போய் உட்கார்ந்துக்கிட்டார்கள். ஹங்கேரியில போய் ஒரு கம்பெனிய உருவாக்குது இஸ்ரேல்ல உள்ள உளவுத்துறை மொசாட்டு. பேஜருக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதோட ரைட்ஸ் எல்லாமே தைவானோட அக்ரீமெண்ட் சைன் பண்ணி ஈஸியா வாங்கிட்டு போய் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட போட்டு ஆரம்பிச்சுட்டார்கள். ஹிஸ்புல்லா செல்போன தூக்கி வீசிட்டு பேஜர நோக்கி நகரணும் அப்படின்னா, அதுக்கு பேஜர் வாங்கணும்ல. அப்ப வெளியில வந்து தானே ஆகணும் பூனைக்குட்டி அப்படிங்கிற மாரி தயார் நிலையில மொசாட்டோட கம்பெனி இருந்துச்சு. அதே காலகட்டத்துல ஐரோப்பாவுக்குள்ள தேடுனது ஹிஸ்புல்லா செஞ்ச முதல் தப்பு. பெரும்பாலும் இந்த ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷமத்தனமான வேலைகளுக்கு பூரா பிள்ளையார் சொல்லி எங்க போடப்பட்டுச்சு அப்படின்னா ஐரோப்பால தான். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் எப்படி கிடைச்சுச்சு? அவர்களோட அணு விஞ்ஞானி ஐரோப்பால போய் வேலை பார்த்தாரு. அங்க இருந்து திருடிட்டு வந்தாரு. இதான் வரலாறு. இந்த மாரி ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்துல முதல் பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது வீணா போன ஐரோப்பால தான் நடந்திருக்கும். அதே போல தான் இவர்களும் அந்த ஒரு தியரிய பிடிச்சுக்கிட்டு ஐரோப்பா போனது பெரிய தப்பு. வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம். ஆசிய கண்டத்துக்கு போயிருக்கலாம். இல்ல வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம். இல்ல ட்ரோனு, ராக்கெட்டு செய்ற மாரி இவனுங்களே உட்கார்ந்து செஞ்சிருக்கலாம். இது எல்லாம் விட்டுட்டு ஐரோப்பாவுக்குள்ள போவோம். அப்படியே ஐரோப்பாவுக்குள்ள போனாலும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள நுழையணும்னு கொஞ்சம் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணியிருக்கார்கள். ஆனா அந்த ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு தான் வருவாய்ங்க அப்படின்னு சொல்லி
அந்த இடத்துல இஸ்ரேலோட உளவுத்துறை மேனுஃபேக்சரிங் யூனிட்ட போட்டு கம்பெனிய விரிச்சு வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்ச காலகட்டமா இருந்திருக்கு. அந்த நாடு ஹங்கேரி தான். ஹங்கேரிய பொறுத்தவரை பெரிய அளவு ஸ்க்ரூட்டினிட்டிக்குள்ள தேவையில்ல. ஏன் அப்டின்னா, அது ரஷ்யா ஆதரவு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஈரான் ஆதரவு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தியரி படி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சுட்டார்கள். சத்தம் இல்லாம வித்துட்டு சமயத்துக்காக உட்கார்ந்திருந்த இஸ்ரேல் உளவுத்துறை இந்த தாட்டி அத செஞ்சிருச்சு. இந்த தாட்டி செய்யறக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான், ஒரு பெரும் படையெடுப்பு லெபனான நோக்கி வரப்போது. முந்திய காலங்கள்ல வந்த மாரி பெரிய அளவு வான்படையா இருந்தாலும் சரி, இல்ல பீரங்கி படையா இருந்தாலும் சரி, தாக்கி அழிக்க பல திட்டங்களோட தயாரா ஹிஸ்புல்லா இருந்த காலகட்டம். ஒருவேளை உள்ள வந்திருந்தா என்ன வேணாலும் நடக்கலாம். இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் தோல்வி கிடைச்சிருக்கலாம். இல்ல மிகப்பெரிய உயிர் சேதத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாம். ஆனா, ஒரு சுலபமான வெற்றி. கடந்த காலங்கள்ல அனுபவிச்ச மைலேஜ இப்ப எடுக்க முடியாதுன்னு ஒரு தோற்றம் இருக்கு. அதே சமயம் யுத்தத்துல இருந்து பின்வாங்க முடியாதுங்கிற இன்னொரு சூழ்நிலையும் இருக்கு. இந்த 2 இருக்கிறனால, இவர்கள் நெனச்சது இஸ்ரேல் நெனச்சது லெபனானுக்குள்ளேயே நம்ம போய்க்கிட்டு இருக்கும்போது, நம்ம ராணுவம் வெற்றிகரையா பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவனுங்கள இந்த பேஜர் வெடிப்ப வச்சு சிதறடிக்கணும் தான். ஆனா, இங்க சூழ்நிலையும் சாதகமா இல்ல. தோற்றமும் சாதகமா இல்ல அப்படிங்கிறனால, இப்ப பயத்த காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் பேஜர் ஆப்பரேஷன இப்ப நடத்திட்டார்கள். இல்லை அப்படின்னா, இப்ப எல்லைகள்ல ரொம்ப ஹீட் ஜெனரேட் ஆகல அப்படின்னா, இப்ப இந்த தாக்குதல் நடந்திருக்காது அப்படிங்கிறதான் அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான திட்டம். இவர்களே பெரிய அளவு ஹிஸ்புல்லாவோட கம்யூனிகேஷன முடக்க ஆரம்பிச்சார்கள். அப்படி முடக்கி வெளியில வரும்போது, அடுத்தது எந்த ஜோனுக்குள்ள போவார்களோ, அந்த ஜோன மேனுஃபேக்சரிங் யூனிட்ட இவர்களே ஆரம்பிச்சு, இவர்களே அவர்களுக்கு விக்கிறது. இந்த மாரி மிகப்பெரிய தியரிய ரொம்ப சுலபமா சாதிச்சு காட்டிருச்சு இஸ்ரேலோட உளவுத்துறை. இதுக்கடுத்து இன்னமும் என்னெல்லாம் வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மண்டைய போட்டு உடைச்சுக்கணும் ஹிஸ்புல்லா. அதே நிலைமை தான் ஈரானுக்கும். ஏன் அப்படின்னா, வெறும் பேஜர் மட்டும் அங்க வெடிக்கல. வாக்கி டாக்கி, செல்போன், சோலார் பேனல்னு லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. எது எப்ப வெடிக்கும் அப்படின்னே தெரியல. எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எல்லாமே ஆபத்து அப்படிங்கிற ரேஞ்சுல கொண்டு போய் நிறுத்திட்டார்கள். ஏறக்குறைய பழைய காலத்துக்கு திரும்பி போயிறணும். அப்படி பழைய காலத்துக்கு திரும்பி போய் தான் இஸ்ரேல திரும்பி பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்ப கையில உள்ள எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸையும் அழிச்சுட்டு, இல்ல பாதுகாப்ப உறுதி செஞ்சுட்டு தான் அத பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். இதுல 2 வேள இஸ்ரேலுக்கு சாதகமா அமைஞ்சிரும். ஒரு வேளை இவர்கள் செஞ்சிருந்து வேற எதுவும் இதே மாரி எக்விப்மென்ட்ட கையில வச்சிருந்தார்கள் அப்படின்னா, அத தேடி திரிஞ்சு அலைஞ்சு அத கண்டுபிடிக்கும்போது வெடிக்க வச்சு இவர்களோட மைலேஜ எடுத்துக்கலாம். அப்படி இல்லவே இல்ல. இதுதான் இவர்கள் கையில இருந்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாம் இது மாரி 100 விஷயம், 1000 விஷயத்த தேடியே ஹிஸ்புல்லா ஓஞ்சு போயிரும் அப்படிங்கிறது தான். ஆட்டோமேட்டிக்கா இப்ப போர்க்களத்துல ரொம்ப தீவிரமா இருந்த ஆட்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்ப போர்க்களத்துக்கு குடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிக்னல் என்டையர் சிஸ்டத்தையும் மாத்தி அமைச்சு, திருப்பியும் ஹிஸ்புல்லா எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. ஏறக்குறைய கற்காலத்துக்கு தூக்கிட்டு போய் விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. இந்த முழு வேட்டைக்கு ரொம்ப காலமா தீவிரமா ஒவ்வொரு அடியும், அதாவது ஹிஸ்புல்லா என்ன அடி எடுத்து வச்சாலும், அந்த அடியில ஏதாச்சும் வேட்டு வைக்க முடியுமா அப்படின்னு ரவுண்ட் த கிளாக் இஸ்ரேல் யோசிக்குது. இதே மாரி யோசிக்கக்கூடிய நாடுகள் பொழச்சுக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.